சட்டத்தமிழ் வணக்கங்க. நீங்க ஒரு நிறுவனத்தில வேலை பார்க்குறீங்க. அது மாத சம்பளமோ, வார சம்பளமோ. ஆனா, அது ஏன் காசா அல்லது பேங்க்ல பேமெண்டா அல்லது செக்கா தராங்கன்னு தெரியுமா? ஏன் அதுக்கு பதிலா நமக்கு கோல்டாவோ அல்லது ஏதாச்சும் ஒரு பொருளாவோ, அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு மாற்று பொருளா தராம, பணத்தையும் அந்த செக்கையும் தர்றதுக்கான காரணம் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டா, அப்படிதான் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட்டே இருக்குங்க. அப்படி இருக்கும்போது அதுபடி தானே செய்ய முடியும். அப்படி என்னடா சொல்லுது ஒரு சட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊதிய வழங்கல் சட்டம் 1936ல பிரிவு 6ங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, ஊதியத்தின் வடிவம்னு சொல்லுது. அந்த வகையில பார்க்கும்போது ஒரு தொழிலாளிக்கு அந்த ஊதியமா குடுக்கக்கூடியது பணமோ அல்லது அவர் பதிவு பெற்ற அந்த பேங்கோட காசோலையா தான் குடுக்கணும். மத்தபடி எந்த ஒரு வடிவத்திலயும் குடுக்கறதுக்கான ஊதியத்த தடை பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான வரையறைய அந்த ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ உங்க நிறுவனத்தில உங்களுக்கு குடுக்கக்கூடிய சம்பளம் கண்டிப்பா பணமாவோ அல்லது பேங்க்ல இந்த மாரியான அமௌண்ட்டா டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்களே தவிர, அது கோல்டாவோ, மாற்று பொருளாவோ குடுக்க மாட்டாங்கங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நன்றி.